வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 5ல இம்பார்ட்டன்டான ஒரு புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறீங்க. இந்த கொஸ்டின் எப்பயுமே 3 மார்க்ல வரும், எப்பயாவது 5 மார்க்ல வரும். ரொம்ப சிம்பிள்மா, சார் சொல்லித்தரேன், கவனமா கவனிங்க. On the basis of VB theory, explain the nature of bonding of CO C2O4 thrice 3- இந்த காம்பவுண்டை நம்ம VB தியரி படி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது என்ன நேச்சர் ஆஃப் பாண்டிங்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். பார்த்துடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கோபால்ட் இருக்குல்ல, அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா? வாங்க தங்கங்களா, சார் சொல்லித்தரேன் கவனிங்க. இந்த கோபால்ட் தான் கண்டுபிடிக்க போறீங்க, அது உங்களுக்கு தெரியாது, அதை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னா ஆக்சலேட்டோ அயான், அதாவது C2O4 2- வரும். இது ஒரு பைடென்டேட் லிகாண்ட். அப்ப 2 வரும். அப்ப இங்க மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 3 இருக்கு. அப்ப 2 × 3 என்ன வரும்னா 6 வரும். -6 இஸ் ஈக்குவல் டு ஓவரால் சார்ஜ் என்ன இருக்கு? -3 இருக்கு. அப்ப x ஈக்குவல் டு -3 + 6 வரும். அப்ப x ஈக்குவல் டு +3 வரும். அப்ப இந்த காம்பவுண்ட்ல கோபால்ட் +3 ஆக்சிஜன் ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ரைட். வாங்க இப்ப இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மெட்டல் அயான் எழுதலாம். கோபால்ட்டுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னா 27. அப்ப எலக்ட்ரானிக் என்ன வரும் நமக்கு? 3d7 4s2 அப்படின்னு வரும். சரியா? இப்பதான் சார் சொன்னேன், கோபால்ட்டுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் இங்க என்னவா இருக்கு நமக்கு? CO +3 ஆக்சிஜன் ஸ்டேட்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4s2ல கூட இந்த 2 எலக்ட்ரானும் இங்கிருந்து ஒரு எலக்ட்ரானும் வெளியே போயிடும். அப்படி வெளியே போயிட்டா கான்ஃபிகரேஷன் என்ன வரும் அப்படின்னா 3d6 அப்படின்னு வரும். அப்ப சார் இது பாருங்க, உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத. டில மொத்தம் 5 ஆர்பிட்டால் இருக்கும், 5 போட்டுக்கோங்க. மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 6 எலக்ட்ரான் இருக்கு. 1 2 3 4 5 6. சரிங்களா? ஃபுல் பண்ணியாச்சு. இங்க என்ன இருக்கும்? 4s 0வா தான் இருக்கும். அதே மாதிரி 4pயும் 0வா தான் இருக்கும். 4dயும் 0 தான் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, இது பின்னாடி நமக்கு தேவைப்படும். சரிங்களா? அது எம்டியா இருக்கிற மாதிரி அப்படியே போட்டுக்கோங்க. இங்கேயும் டிக்கு என்னமா வரும்? 5 மொத்தம் போட்டுக்கோங்க. சரி, போட்டாச்சு. ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா நேச்சர் ஆஃப் லிகாண்ட். C2O4 2- ஆக்சலேட்டோ அயான் இஸ் என்னது அப்படின்னா வீக் ஃபீல்டு லிகாண்ட். நம்ம அது வீக் ஃபீல்டு லிகாண்ட். அப்ப என்ன பண்ணும்? நோ பேரிங் ஆஃப் 3d எலக்ட்ரான் எழுதணும். நோ பேரிங் ஆஃப் 3d எலக்ட்ரான்ஸ் என கம்பல்சரி அதை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ரைட். மொத்தம் இதோட கோஆர்டினேஷன் நம்பர் நமக்கு தெரியணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எத்தனை லிகாண்டோட தன்னை பைண்ட் பண்ணிக்குது அப்படின்னு. இங்க 3 இருக்குன்னு ஸ்ட்ரைட்டா 3 போட்டுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பைடென்டேட் லிகாண்ட். ஒரு ஆக்சலேட்டோ 2 சைட் இருக்கும். அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 3 இருக்கு. அப்ப 3 × 2 6. அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் 6. புரிஞ்சுதங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 6 அவைலபிள் ஆர்பிட்டால்ஸ் இருக்கிற மாதிரி ஹைபிரிடைசேஷன் பண்ணணும். அப்ப ஹைபிரிடைசேஷனுக்கு எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு 6 தேவைப்படுது. 1 2 3 4 5 6. அதாவது எஸ்ல இருந்து 1 எடுத்துக்கிறீங்க, பில இருந்து 3 எடுத்துக்கிறீங்க, டில இருந்து 2 எடுத்துக்கிறீங்க. அப்ப ஹைபிரிடைசேஷன் என்னதுமா? sp3d2 ஹைபிரிடைசேஷன். சரிங்களா? அப்ப ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் எப்படி சார் இருக்கும்? வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய ஆள் நமக்கு 3d6 இருக்கு. அதை நீங்க போட்டுக்கோங்க. 3d6 இங்க 2 இருக்கும், இங்க 1 இருக்கும். ரைட்டா? இப்ப இந்த 6 பேர் சேர்ந்து ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 6 sp3d2. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன், கவனமா கவனிங்க. ரொம்ப சிம்பிள் தான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இதுல ஃபுல்லா நமக்கு அந்த எலக்ட்ரான் ஃபுல் ஆயிரும். ஆக்சலேட்டர் தரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபுல் ஆயிரும். சரியா? அப்ப என்ன சார் ஜாமெண்ட்ரி வரும் அப்படின்னா, இது ஆக்டாஹெட்ரல் ஜாமெண்ட்ரி. இது என்னதுமா? ஆக்டாஹெட்ரல் ஜாமெண்ட்ரியா இருக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இது அவுட்டர் டி ஆர்பிட்டால் இன்வால்வ்டு. ஏன்னா இதுல நம்ம வெளியே இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? D2 எடுத்திருக்கோம். அதனால இது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் எத்தனைன்னு பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான்ஸ் எத்தனைமா இருக்கு? நீங்களே சொல்லுங்க, எவ்வளவு இருக்கு? நல்லா கவனிங்க. 1 2 3 4 4 இருக்கு. அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் n × n + 2. அப்ப என்ன வரும்? ரூட் ஆஃப் 4 × 4 + 2 வரும்.
அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா தங்கங்களா 4.899 போர் மேக்னட்டான் வரும். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் 4. அப்போ இது என்ன மேக்னெட்டிக்மா வரும் நமக்கு? பேரா மேக்னெட்டிக். என்ன மேக்னெட்டிக் இது? பேரா மேக்னெட்டிக்காக வரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.